ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். யுவர் ஸ்கூல் சைக்கோபில்லி பார்ட் 20 போன பாட்டு தடவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து சொல்லிட்டான், எனக்கு உன்னை இதுக்கு தான் பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓப்பனாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனால் இதெல்லாம் கேட்ட உனக்கு தான் என்ன இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 20. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானும் ஒன்றும் கேட்கல. நீ போய் வண்டி எடு. இல்லை, நான் தெளிவா நீ இவ்வளோ நேரம் சொன்னதே எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுது. ஓ, புரிஞ்சு. ம் ம் நல்லா நல்லாவே புரிஞ்சு. விட்டு போதும். ஓ, அப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. என்னத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிற? அதாண்டி, உனக்கு புரிஞ்சதா புரியலையானுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அப்போ தான் எனக்கு புரியும். எனக்கு புரிஞ்சது இல்லையானுங்கிறத நீ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? இப்போ போய் வண்டி எட. இது கொஞ்சம் கொஞ்சம் போய் தேவை அப்படி பேசிகிட்டு இருக்கேன். இந்த வண்டியை விட்டு இறங்கி இங்கே வந்து என் தப்பு தான். இனி தான் செருப்பு கொண்டு அடிக்கணும். விடு, நான் காருக்கே போகிறேன் அப்படின்ட்டு அவள் காருக்கு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே கையை பிடிக்கிறான். வாயனை அப்படியே ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்க்குறா. அவனும் திரும்பி பார்க்குறான். வாயனை அப்படியே அவன் கண்ணை பார்த்து, என்ன இன்னும் நான் முடியலை. இன்னுமா நீ முடிக்கல? முடிக்கலடி. எதை? இதைத்தான் அப்படின்ட்டு அவளை பிடிச்ச இடத்துக்கு கிஸ் பண்ணிட்டான். வாயனுக்கு வந்து எத்தனை வாட்டி இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த கிஸ் அவளுக்கு புதுசு இல்லைல்ல. ஸோ பட் அவன் எப்போ பண்ணாலும் அவளுக்கு புதுசாக மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலே அவனை மறுபடியும் தள்ளி விட்டுட்டு, இப்படி பண்ணாத, அதான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லல, அப்புறம் இது இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு பண்ணாத. ஏன் வெக்கமாக இருக்கா? ஆமாம், வெக்கமாக தான் இருக்குப்பா அப்படின்ட்டு காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டா. ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே அவனு காரில் வந்து உட்காந்துட்டு, நம்ம வேணால் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமாடி, உனக்கு வெக்கமாக இருக்கா இல்லையான்னு. நீ ஒன்றும் ட்ரை பண்ணி கிளிக்க வேணாம், வண்டி எடு, வீட்டுக்கு போகலாம். கோவமா? ஒன்றும் இல்லை, ஏன் அவன் மேலே கோவப்பட போகிறேன்? நான் யார் அவன் மேலே கோவப்படுறதுக்கு? தெரியாத மாதிரியே கேட்கக்கூடாது. நீ தானே என் பொண்டாட்டி, அதை நான் சொல்லணும். நீ தான்ட்ட மூச்சுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் நீ சொல்ல மாட்டீங்கள, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அவனுக்குமே லைட்டாக ஹாப்பினஸ் வந்து இப்போ தான் அவன் லைஃப்பில் வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பெலாம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. ஏன்னா அவளுக்கு இன்னும் தெரியல ஜங்குக்கு அவள் லவ் பண்ணுறாளா, அவள் வேணுமா வேண்டாமான்னு இவளாலேயும் இவளை முடிவெடுக்க முடியல. ஸோ அதனால தான் அந்த கன்ஃபியூஸ்டாகவே உட்காந்துருக்கா. ஜங்குக்கும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வாயை திரும்பி பார்க்குறான். வாயின்னு பார்த்தீங்கன்னா கார்லேயே நல்லா தூங்கிட்டா. ஏன்னா காலையிலேருந்து அம்மா பார்த்துக்கிறதுலேருந்து ஒர்க் போகிற வரைக்கும் அங்கே அங்கேன்னு ஏறி ஏறி அலைஞ்சு நல்லா ஒர்க் பார்த்துருப்பா. ஸோ அதனால் சரியான டயர்டு, அப்படியே தூங்கிட்டா. அப்படியே ஜங்கு பார்க்குறான், நல்லா தூங்குறாளையா அப்படின்ற மாதிரி அவளையே பார்த்துட்ருக்க. அவள் நல்லா தூங்கிட்டா, மறந்துட்டா. ஜங்குக்கு சரி பிள்ளை தூங்கட்டும் பாவம் அப்படின்னு அவனும் காரை விட்டு வெளியில் வந்து அவளோட டோரை ஓப்பன் பண்ணி சீட் பெல்ட்லாம் கழட்டி விட்டுட்டான். அப்போ கரெக்டாக தலை வந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகுது. ஜங்குக்கு உடனே அப்படியே தலையை தாங்கி பிடிச்சி அவளை அப்படியே தன்னோட செஸ்டோட சாய்ச்சி வச்சு பிராக்டிஸ்டாலே தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். அவனுக்கு என்னமோ வான் இப்படி தூக்கிட்டு வர்றது அவனுக்கு ஒரு மாதிரி புதுசாக சம்திங் க்யூட்டாக ஃபீல் ஆகுது போல். அப்படியே சிரிச்சுட்டே அவளை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். வீட்டில் மேடாக்கா வந்து இன்னும் கிளம்பியிருக்க மாட்டாங்க, அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வாயனை இப்படி ஜங்கு தூக்கிட்டு வரதை பார்த்து, என்ன தம்பி இது? ஒன்றும் இல்லைக்கா, வரும்போதே தூங்கிட்டா, அதான் எழுப்ப வேணாமேனு இப்படி தூக்கிட்டு வந்தேன். பரவாயில்லையப்பா, உங்ககிட்ட ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குது. எனக்கே தெரியுதுக்கா. வர வர தம்பி புதுசாக தான் பண்ணுறீங்க. அப்படியாக்கா? அப்படி தான். சரிப்பா, எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? நீங்கள் வர்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வீட்டை க்ளீன் பண்ண சொன்னீங்களேன்னு. சரிக்கா, அப்போதே போயிருக்க வேண்டியதானக்கா, வேலை முடிச்சா நீங்கள் பாட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தம்பி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஜக்குக்கு அப்படியே பார்க்குறான். அவன் இன்னும் வானை கீழே இறக்கி வச்சுட்டுலாம் பேசல, வானை இன்னும் தூக்கி தான் வச்சுருந்துருக்கான். அப்படியே நேராக ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போய் வாயினையும் நல்லா பாட்டுக்க வச்சுட்டு அவளோட ஷூவு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு பெட்ஷீட்டு போத்தி விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். தூங்குடி, தூங்கு, நல்லா தூங்கு, நீ நல்லா தூங்குற, நான் தான் தூக்கம் இல்லாமல் அலையிறேன். தூங்கு, நான் போய் சரக்கு போடுறேன், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு கீழே சரக்கு அடிக்கலான்னு வந்தா. அப்போ கரெக்டாக ஜங்கு கூட தம்பி வரான். டே, ஐயோ இவனா, என்னடா
என்னடாவா நீ இன்னும் இங்கேயா இருக்க? அப்பா உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்காரு தெரியுமா? ஐயோ எங்கெங்கே தேடிட்டு இருக்காரு? ஆ அதானே இங்கே தான் இருக்கேன்னு சொன்னேன்ல, அம்மாட்ட சொன்னேன்ல, சொல்லு அப்பாட்ட. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? டேய் நான் இங்கே ஜஸ்ட் இருக்கேன்டா. ஓ நீ எப்போலேருந்து லேடிஸோட ஸ்லிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச? பார்த்துட்டேன் போலயே. நான் அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஓ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜிம்மன் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். என்ன பேசினேன்? தெரியாத மாதிரியே கேட்காத. ம் சரி என்னப்பா கேட்கணும் உனக்கு? சொல்லு, என்னடா கேட்கணும்? என்ன அந்த வாயின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாம் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு என்னப்போ? அதுக்கு என்னப்போ? என்ன உனக்கு என்ன பைத்தியமா? இல்லையே பைத்தியம்லாம் இல்லையே, தெளிவாக தானே இருக்கேன். டேய் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரியும்ல, நீயும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுதுல்ல, நம்ம ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதெல்லாம் தெரிஞ்சும் நீ அந்த பொண்ணையும் திருப்பி கல்யாணம் பண்ணியிருக்க. இங்கே பாரு ஜியோன், இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற விஷயம், நீ தலையிடாத சரியா? உன் வேலை தான் அதை மட்டும் பார்த்துட்டு போ. உன் விஷயத்தில் தான் நான் தலையிடுறேனா? இல்லை அப்புறம் நீயும் மூடிக்கிட்டு இருந்துரு. என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்பாட்ட எப்படி பேசினா அவர் கேட்பார், எப்படி பேசினா கேட்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை போய்ப்பார். புரியுதா? சரியில்லை அவ்வளோ சொல்லுவேன். அடுத்து திருப்பி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து நின்றாத. டேய் அப்பாக்கே தெரியும் நான் வாயனை மேரேஜ் பண்ணிக்கிட்டது தெரியும். ஆனால் எந்த மாதிரி தெரியும்? நீ வாயனை ஏதோ பழி வாங்குறேன்னு சொல்லி தானே மேரேஜ் பண்ண அப்பாட்ட பெர்மிஷன் கேட்ட? லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போனா பெர்மிஷன் கேட்ட? இல்லை அப்புறம் என்ன? வேற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன பண்ணலான்ற? என்ன பண்ணோம்? அவ்வளோதான், அந்த பிள்ளை ஏன்ட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்பாவுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, அவர் அங்கங்கே ஆலோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்காரு உன் நடவடிக்கை வர சரியில்லை அப்படிங்கிறது. நான் சொல்லி அப்பாவுக்கு தெரிய வேண்டியதோ இல்லை, மற்றவங்க சொல்லி தெரிய வேண்டியதோ இல்லை, அவரே ஆள் வச்சு பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கே நல்லா தெரியுது. என்னன்னாலும் பண்ணுவார். ரெடியாக இருந்துக்கோ, எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துருக்கோ. அதுக்கு முன்னாடி கூட பிறந்துட்டியே அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன், அந்த பிள்ளைய என்கிட்ட விட்டுட்டு போ. உங்ககிட்டயா? விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். நீ அப்பா கிட்டே போய் முடிச்சுட்டு வந்துடு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அவனுக்கு என்னமோ டீலிங் பண்ணுறானுங்க. ஜங்குக்கோ 1 மணி நேரம் ஏதோ ஒன்று பேசுகிறான். அப்படியே மறுநாள் விடியுது, வாயனை அப்படியே கண்ணு முழிச்சு கீழே இறங்கி வரா. வந்து ஜங்குக்கு உங்களுக்கு பனானா மில்க் ஷேக் போடவா இல்லை காஃபி போடவா அப்படின்ட்டு கண்ணை திறக்காமல் கேட்டுகிட்டே இருக்கா. அப்போது சோஃபாலேருந்து ஒரு சத்தம், எனக்கு 2ம் வேண்டாம் அப்படின்ட்டு. திரும்பி பார்க்குறா, இது ஜங்குக்கு வாய்ஸ் இல்லையே அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜியோன் உட்காந்துட்ருக்கான். ஜியோனை பார்த்ததும் எங்க ஹலோ சார், யார் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஓ நீங்கள் தான் வாயனா? நான் தான் வாயன். நீங்கள் யார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஜங்கு கூட ரிலேட்டிவா? இல்லை பொதுவாக இப்படி யாருன்னு தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தா, ஏய் யாரே நீ, எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்க அப்படின்ட்டு கத்துற பர்சன்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக யாருங்க நீங்கள் ஜங்குக்கு ரிலேட்டிவானு சாஃப்டான வாய்ஸில், அது ஒரு அழகான பொண்ணு இப்போ தான் என்கிட்ட வந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு இது கேட்டதும் என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அவன் என்னன்னா சரி ரைட் அதெல்லாம் விடுங்க, நான் யாருன்னு தெரியும் அவ்வளோதானே? நீங்கள் யார்? நான் ஜங்கு கூட தம்பி. ஓஹோ ஜங்கு கூட தம்பியா? சரி உங்கள் பேர்? ஜியோன். ஜங்குக்கு எங்க? ஒரு வேலையா வெளியூர் போயிருக்கான். வெளியூர் போயிட்டாரா? சொல்லவே இல்லை. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், ஸோ அதான் போயிட்டான். ஓ இம்பார்ட்டண்ட்டா? ஓகே. எப்போ வருவார்? தெரியாது. தெரியாதா? ஆமாம்
அவன் எப்போ வருவான்லாம் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவான். இல்லை வருவானா வரமாட்டான்னு கூட தெரில. ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட அவன் அப்படி தான் சொன்னான். அதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா இருந்தாலும் அவளுக்கு ஒரு பெரிய உதவின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அவனுக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவன் வேலையை அவன் பார்ப்பான். புரியுதா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் என்னை வச்சுட்டு போயிருக்கான். நான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஓகே. அப்போ அவர் வரமாட்டாரா? எங்கள் அண்ணனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு இப்போ ஏதோ பாஸ் இருக்கிற மாதிரி அவன் வருவானா வரமாட்டான், ஏதோ உண்மையான ஒய்ஃப் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சும்மா தானே கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்புறம் என்ன? சும்மாவா? நேற்று நைட்டு லவ் பண்ணுறதுலாம் சொன்னானே அப்படின்ட்டு நடிச்சிட்டு இருக்கா. உடனே ஜோன் வந்து, என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை ஜங்குக்கு அப்போ வரமாட்டாரா? யாட என்னங்க நீங்கள், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவன் வந்தால் வரும், அரட்டி போவான், அது அவன் இஷ்டம். திருப்பி 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 இதையே கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் என்ன உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவன் சும்மா அவங்கள ஃபண்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காண்டி. இப்போ ஏதோ நான் ஃபுல்ஃபில்டா நான் நினச்சது சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். எனக்கே புரியல, நீங்கள் வேறு இதெல்லாம் சும்மா பொம்மை கல்யாணம் அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி தாட் வருது. அப்போனா அவன் நம்மளை ஏமாற்றிட்டானா? லவ் பண்ணுறேன்னு சொன்னானே, அப்போ அதெல்லாம் போயா? அப்போ என்கிட்ட போய் சொன்னானா அவனை லவ் பண்ணுறேன்னு? அப்போது சொன்னது எல்லாமே போய் தானா? ஒன்று கூட உண்மை இல்லையா? அப்போ நான் ஏமாத்திட்டேன்னு என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடுச்சு. இருந்தாலும் சரி அப்படி பண்ணியிருக்க மாட்டான், வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியே ஆஃபீஸ்க்கு சோகமாக கிளம்புறா. அப்போது ஜியோன்னா கார் எடுத்துகிட்டு வந்து, உங்கள் கடை தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம், நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன். ஓ அப்படியா, அப்புறம் போய்க்கோங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். வாயனுமே இவன் என்ன ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான், இல்லை ஜங்குக்கு மாதிரி தான் லைட்டாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி வாயனும் பார்த்துட்டு என்ன குடும்பமோ அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டா. காலைல மார்னிங் சாப்பிடலை, காஃபி குடிக்கல, எதுவுமே குடிக்கல. அவள் பாட்டுக்கு குளிச்சு கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்கா. அவன் நிற்கிறா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கா. 4-5 பஸ்ஸு கிராஸ் ஆகி போயிருக்கும். பட் வாயின் எந்த பஸ்லையுமே ஏறி இருக்க மாட்டா. அப்படியே ஒரு மாதிரி அங்கே சில மாதிரி கல் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பா. இவ்வளோ நேரம் இவளை ஜிம்மு நாங்கள் தூரமாக நின்று வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. 1 மணி நேரமாடா நான் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், எனக்கே எவ்வளோ கடுப்பாக இருக்குது, நான் நின்றுட்டுருக்கேன், அவளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பொறுமை தாங்க முடியாமல் அப்படியே வாண்ட் முன்னாடி வந்து நின்று, ஏ வாயன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ யார் நீங்கள்? ஏய் நம்ம மறந்துட்டியா, நான் தான் ஜிம்மன். ஆ ஜிம்மன், நீங்கள் என்ன பண்ணுற? முழு பைத்தியமாகவே ஆகிட்டா போலையே. நீங்கள் என்ன பண்ணுற? நானும் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருப்ப? 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்க எந்த பஸ்ஸில் ஏறாமல்? என்னாச்சு உனக்கு, பைத்தியம் தான் முடிஞ்சிருச்சா? அப்போ நீ என்ன 1 மணி நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தியா? கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறாளே. அதெல்லாம் இல்லை, சும்மா நான் இந்த பக்கம் போனேன், நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். அப்போ கரெக்டாக பஸ்ஸு கிராஸ் ஆகி போச்சா, நீ ஏறலையா, அதான் வந்து கேட்டேன். அப்படியா, நிஜமாவா? என்ன நீ குறுக்க முறுக்க கேள்வி கேட்டுட்ருக்க? அதான் நிஜமாக சொல்கிறேன்ல, ஏன் பஸ் ஏறி போக வேண்டியதானே, நின்றுட்டே இருக்க? பஸ்ஸு போயிடுச்சா? உனக்கு என்னாச்சு வயன், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? 4-5 பஸ்ஸு போயிடுச்சு. ஓ நான் பார்க்கல ஜிம்மன். என்ன இந்த பொண்ணு பைத்தியம் உண்மையாகவே ஆகிட்டாளா? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான் வாயனுமே அப்படியே அமைதியாக அவனெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு சில மாதிரி நின்றுட்டுருக்கா. ஜிம்மனுக்கே ஒரு செகண்ட் வாயனை பார்க்கும்போது பாவமாக இருக்காளே அப்படின்னு தோணிடுச்சு போல். அவளை அப்படியே கூப்பிட்றான், நீ வா நான் அவனை ட்ராப் பண்ணிடுறேன், ஆஃபீஸ் தானே போகணும், நீ நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஜிம்மன், பஸ்ஸு வரும், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், 4-5 பஸ்ஸு போயிடுச்சுடி, இதுக்கடுத்து இன்னும் பஸ்ஸு வரும், நான் போய்க்கிறேன், பஸ் வரும் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் 2 மணி நேரம் நிற்க போறியா? ஒன்றும் கிளிக்க வேண்டாம், அந்த ஏறு வா. இல்லை ஏய் வந்துரு வா. சரி அப்படின்ட்டு வாயனும் அமைதியாக வந்து உட்கார்றா. சீட் பெல்ட்டு போடாமல் உட்காந்துருக்கா. ஜிம்மன் பார்க்குறான்.
இங்கே பாரு, சீட் பெல்ட் போடுறியா இல்லை நான் இழுத்து பிடிச்சி போடவா? நானே போடுறேன் அப்படின்னு அவளே சீட் பெல்ட்டும் போட்டுக்கிறா. போட்டு அமைதி அவள் பாட்டுக்கு விண்டோ சைட் தலையை திருப்பிட்டு அவள் பாட்டுக்கு சோகமாக வந்துட்டுருக்கா. ஜங்குக் நேற்று நைட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, என்ன பொண்ணு ரெடி என்ன பொண்ணு ரெடின்னு, அதை தான் மறுபடியும் அவளுக்கு ஞாபகம் வருது. நான் என்ன பொண்ணு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரியே அவள் பாட்டுக்கு சோகமாக வர. ஆஃபீஸ் வந்துருச்சு, ஆனாலும் வாயின் இறங்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு ஆஃபீஸ் வந்துருச்சு, ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதே மைண்டில் இல்லை. அவள் பாட்டுக்கு மறுபடியும் அப்படியே உட்காந்துட்ருக்க. சிம்முன்னு தான் உசுப்பி, ஏம்மா ஆஃபீஸ் வந்துருச்சுமா. வந்துருச்சா? அதுக்குள்ளே வந்துடுச்சு. ம் போ. சரி, தேங்க்ஸ் ஜிம்மன். ஏவன் என்ன ஜிம்மன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல. என்னது தெரியலையா? சாப்பிட்டியா இல்லையா? அதான் சொல்கிறேன்ல, தெரியல, ஞாபகம் இல்லை. சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நிற்க கூட இல்லை. ஜிம்மனுக்கு அப்படியே தலையில் கொண்டு போய் அடிச்சுக்கலாமான் இருக்கு. நேராக ஜியோனுக்கு தான் கால் பண்ணி, ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அவட்ட அப்படி என்னடா சொல்லி வச்ச? அவள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காடா. சாப்பிட்டியான்னு கேட்டால் தெரிலன்றான். பஸ் ஸ்டாண்டில் 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கா, 4-5 பஸ் போயிடுச்சு, ஏற மாட்டேங்கிறா. நான் வந்து பேசினா கூட என்னை கண்டுக்காமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்படி என்னடா அவகிட்ட சொன்னேன்? உண்மையை சொன்னேன் ப்ரோ. கிழிச்ச ஜங்குக் உங்ககிட்ட சொல்லிட்டு போனதுன்னு நீ என்னத்த சொல்லி வச்சுருக்க? இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் என்னத்தை சொன்னானோ அதைத்தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். வேறு நான் ஒன்றத்தையும் சொல்லலை. அவங்களே ஏதாவது ஒன்று தப்பாக நினச்சி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? எனக்கு 1008 வேலை இருக்குது. அவங்களே பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க ஒன்றும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆமாம், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் அவங்க உன்னோட அண்ணனோட ஒய்ஃப். உன் அண்ணன் உன்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கான். அப்போ நீ தானே ஒழுங்காக பார்த்துக்கணும் அவங்கள. அவங்க என்ன சின்ன பப்பாவா தூக்கி வச்சிட்ருக்கிறதுக்கு? ஓ ப்ரோ, கடுப்பு கலப்பாத. ஏன்னா ஓட்டின்னு தானே சொல்லிட்டு போயிருக்கான். நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. நான் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு அது டைமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்கள, அதாவது அவளை சுத்தமாக பிடிக்கல. ஓகேவா? பார்க்கலாம் இருக்காங்க, தட்ஸ் ஆல். மித்தபடி எனக்கு ஐ டோன்ட் லைக் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். ஜிம்முனுக்கா, ஐயோ இவன் வேறு ஜங்குக் வேறு சொல்லிட்டு போயிட்டான். இவன் தம்பி என்னன்னா லூஸு மாதிரி பேசுகிறான். இவன் லூஸா இல்லை பைத்தியமானே தெரில. முழு பைத்தியமாகவே ஆயிட்டா. எனக்கு நடுவில் நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன் போலே அப்படின்ட்டு ஜிம்முனுக்கு மடை பிடிச்சிக்கலாமோன்னு இருக்கு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக்கும் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை. சி யூ லேட்டர். பாய்.